நியாயமா நம்ம எல்லாரும் வார வாரம் குடும்பத்தோட கோயிலுக்கு வரணும். எங்க நடக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்தா பிரச்சனை இல்லாம இருக்கிறதே பெரிய விஷயம் போல இருக்கு. என்ன நந்தினி ஐயா அமைதியாவே இருக்க? இல்லங்க ஐயா, ஒன்னும் இல்ல. ஒரு மிகப்பெரிய கண்டத்துல இருந்து மீண்டு வந்திருக்க. அந்த பயமும் பதட்டமும் இருக்கதானே செய்யும். எனக்கு புரியுது. இருந்தாலும் இனிமே ஒரு சின்ன பிரச்சனை கூட வராம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. டேய், உன்னோட பொறுப்பும் தான்டா. ஓகே டாடி. யா. வா வா. அன்னைக்கு நீ காணாம போயிட்ட. வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சதும் பதறி போய் நான் ஓடி போய் தேடினது பெரிய விஷயம் இல்லம்மா. சூர்யாவும் தேடினான். 2 நாள் ஃபுல்லா தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம ஊரெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு தேடினான். அதான் நீயே சொன்னியே ஒரு இடத்துல இவனை பார்த்தேன்னு. நீ நினைக்கிற மாதிரி உனக்கு என்னன்னா எனக்கு என்னன்னு இவன் இல்லம்மா. உள்ளுக்குள்ள அந்த பாசெல்லாம் இருக்குதான் செய்யுது. என்ன அதை சரியா காட்டிக்கதான் மாட்டேங்கிறாரு. வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அது ஒரு வகை, நீங்களா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருந்தா அது ஒரு வகை. இது வித்தியாசமான கல்யாணம். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா தெரியாது. பத்தாததுக்கு இவன் அம்மாவோட ஈகோ வேற. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். 2 பேரும் இப்படி அமைதியா இருந்தீங்கன்னா இப்படி? டாட், நான் இப்பதெல்லாம் பேசுற மூட்லயே இல்ல. வாங்க சாமி கும்பிட்டு கிளம்பலாம். சரி, சாமியை கும்பிடுங்க. வாங்க. வா.